வெல்கம் பேக் டு மீனோஸ் கிச்சன். இந்த தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்னோட ஃபாண்ட் மெமரி உள்ள ஒரு ரெசிபி பற்றி தான் சொல்ல போகிறேன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷாப்பிங் போகலாமா? நான் வந்து டர்க்கிஷ் ஸ்டோருக்கு போயிட்டுருக்கேன். ஜென்ரலாக நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட டர்க்கிஷ் ஸ்டோரில் வந்து சிக்கன் ஒரு மட்டன் ரெண்டுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் எப்பயுமே மட்டன் அண்ட் சிக்கன் இந்த ஷாப்பில் தான் வாங்குவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டோர் பேர் பராட். மற்ற இடங்கள் கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரைஸுமே கம்மியாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 தைஸும் 3 சிக்கன் லெக் பீஸும் வாங்கியிருக்கேன். மொத்தமாக 4.5 யூரோ வந்துச்சு. அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? பெப்பர் சிக்கன். இது வந்து செஃப் வெங்கடேஷ் பட் அவங்களோட ரெசிபி. சமையல்ன்ற ஷோ பார்த்து கற்றுக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலாக்கு தான் இப்போ வறுத்துட்ருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சோம்பு வந்து 1 டீஸ்பூன், அதை வந்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. சீரகமும் 1 டீஸ்பூன் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 3 வெங்காயம் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதை வதங்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. வாரம் சண்டே போடுற அந்த சமையல் ஷோ மத்தியானம் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமாக சாப்பிட்ணுன்றதும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் இப்போ எப்படி குக்கிங்லாம் பண்ணுறதுக்கு ரீசன் என் அப்பா அம்மா தான். நான் சின்ன வயசுலலாம் என்ன சமைச்சு கொடுத்தாலும் 2 பேரும் செம்மையாக என்கரேஜ் பண்ணுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து 2 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி தக்காளி உருவமே தெரியாத லெவலுக்கு வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதே நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறதுலேயே பாதி அளவு கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சிக்கன் எடுத்து சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு கரெக்டாக 20 நிமிஷம் தான் குக் ஆகணும். மேக்ஸிமம் 25 நிமிஷம். அதுக்கு மேலே குக் ஆனால் சிக்கன் வந்து ரப்பரி ஆகிடும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. குக்கரில் விசில் வைக்கிறீங்கன்னா 1 விசில் தான் குக் பண்ணும். இதை நல்லா வந்து எல்லா பக்கமும் பெரட்டி விட்டுட்டு இதில் நான் வந்து 1 கப் கிட்டத்தட்ட இது வந்து 120 ml தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இது அயன் கடாயின்றதுனால அடி பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு நான் அதுக்கப்புறம் 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஃபுல்லாகவே ஓப்பன் குக் தான் பண்ணேன். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. இது வந்து நல்லா வந்து சுருண்டு வந்துடும். நான் வந்து கடைசியாக கொஞ்சம் கிரேவி இருக்கும் போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுட்டு ஒரு திருப்பி விட்டுட்டு நான் வந்து இறக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த ஷோ பார்க்கும்போது ஒவ்வொன்றா நோட்ஸில் நோட் பண்ணி வச்சு ஒரு நாள் சமைச்சேன். அப்பா அம்மா பாராட்டுறதை தாண்டி என் அண்ணனும் பாராட்டினா. என்னடா எப்பயுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறவன் நம்மளை பாராட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே, நம்மளும் நல்லா சமைக்கிறோம் போலன்னு. நான் இவ்வளோ குக் பண்ணுறதுக்கு ரீசன் இந்த ரெசிபியும் எல்லாரோட அப்ரிசியேஷனும். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே சப்ஸ்கிரைப்ட்.